ஸோ ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேமர் பைட் ஃபார் சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூச்சாரில் சென்டிங். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பேசிக்கலி நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்கா கால் உடஞ்சிருக்கும். இங்கே அந்த அக்கா இருக்கிற இடத்துல லைட் ஹவுஸ் இருக்கும். அந்த அக்கா தான் லைட் ஹவுஸோட எப்படி சொல்கிறது பார்த்துக்கிறவங்க. அவங்களுக்கு கால் உடஞ்சிருக்கு சூச்சு சார்லஸ்னால. அந்த அக்கா கால் உடஞ்சிருக்கு, இல்லை லைட் ஹவுஸ்க்கோட ஃபியூஸ் அங்கங்கே கிடக்குது. அதை மாட்டிகிட்டு இருக்கிறோம். இப்போது கரெக்டாக ஃபார்மேட்டில் போடணும் போல. ஃபஸ்ட் இது இல்லை தப்பா? ஓ அப்படின்னா இது தப்பு. அப்போ இது கரெக்டாக. அப்போ இது கரெக்டாக, அவ்வளோதாங்க, கரெக்டாக போட்டாச்சு. இந்த அக்கா எவ்வளோ கொடுத்தாலும் ஏற்றுக்கலாங்க. பாவம், ஏற்கனவே கால் உடஞ்சிருக்கு. ஏதாவது ஸ்கிராப்லாம் கலெக்ட் பண்ண முடியாது. பாவம், எல்லாமே சூச்சு சார்லஸ்னால தான். அதெல்லாம் கண்டுக்கூடாது நம்மலாம். ஏன்னா நம்ம அதை பற்றி சொல்லுவோம். சூச்சு சார்லஸ் புடஞ்சோடு நாள் போட்டு நம்மளே அதே மாதிரி ஆக்கிடும். அதனால தான் அதெல்லாம் பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு. சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சூனியக்காரிக்கிட்ட. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிஷின் தான், வேறு எதுவும் இல்லை. இங்கே குளத்துக்குள்ள ஒரு பேய் இருக்கும். அந்த பேய்கிட்டேருந்து பேய் இருக்கும். அதுக்கு அந்த சைடு நடுவில் ஒரு குட்டி தீவாட்டு இருக்கும். அந்த இடத்துல மீன் இருக்கும். அந்த மீன் எட்டு கொடுக்கணுமாமா இந்த கிழவிக்கு. நான் என்ன சொல்கிறது, விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெதுவாக போயாகணும். அது எங்கே இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கலாம். 1 minute. அங்கே பாருங்கள், அந்த எண்டில் இருக்குது. சரி, நான் இது பண்ணிட்டு கால் பண்ணுறேன். கால் பண்ணுறேங்கிற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒருத்தர் அடிப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூச்சு சார்லஸ் அண்ணே. வணக்கங்கண்ணே. எந்த அளவுக்கு கேவலமாக சாக முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக சத்துட்டேன். எப்படியோ அந்த தண்ணிக்கு இந்த சைடு வந்துட்டேன். மீனை கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மீன் தான். இந்த மீனுக்காக என் உயிரை 2 தாட்டி கொடுத்துருக்குறேன். எல்லாம் என்ன நிலமைங்க. சரி விடுங்க. அவன் கலெக்ட் பண்ணியாச்சு. 79 ஸ்கிராப் இருக்கு. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சூச்சு சார்லஸ் அண்ணன் கூட ஃபைட் பண்ண போகிறோங்க. ஐயோ, அதை நினச்சாலே பயமாக இருக்குங்க. சூச்சு சார்லஸ் உடனே போடுவார். கண்டுக்க வேணாம். ஐயோ, ஃபோன் லேக் அடிக்குதுங்க. இப்போவே இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்மளோட ஃபோன் வெடிக்க போகுது. சரி விடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ கட்சின்னு ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம 3 முட்டையை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சவுண்டு கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப த்ரில்லாக இருக்குங்க. அதை விடுங்க. இப்போ இந்த சைடில் ரெட் முட்டை வைக்க போகிறோம். இல்லை, பச்சை முட்டை வைக்கிறோம். சாரிங்க, செகண்ட் தான் ரெட் முட்டை, செகண்ட் தான் ப்ளூ முட்டை, லாஸ்ட் ரெட் முட்டை. ஆமாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். பார்க்காம தான் கம்ப்ளீட் பண்ணேன். பார்த்ததுக்கப்புறம் இதை பண்ணேன். லாஸ்ட் முட்டை வைக்க போகிறோம். வைக்கிறதுக்குள்ளே யார் தடுக்கிறா? வாரன் சார்லஸ் தடுக்கிறாப்புல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூச்சு சார்லஸ் வயிற்றுக்குள்ளே போக போகிறோன்னே தெரியாமல் இருக்கிறான். சரி விடுங்க, வைக்கக்கூடாதுங்கிறான். ஓ அப்படி நாங்கள் வைக்கக்கூடாது. ஏன்டா இதோ இப்போ வைக்கிறேன் பாடுறா. வச்சிட்டேன். ஒன்று இப்போவே இதாகுதே. சூப்பர் சைன் மோட் ஆன் கைஸ். இப்போ சூச்சு சார்லஸ் வரும் பாருங்க. நோ நீ ஒரு முட்டாள் அப்படிங்கிறான். நான் முட்டாள்? ஏண்டா நான் முட்டாள்? இங்கெல்லாம் காப்பாற்றுன சம்பர். நான் முட்டாள். இங்கே பாருங்க, சூச்சு சார்லஸ் வந்துருச்சு. ஐயோ, பவர் ஏறுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தட்டி தூக்க போகுது. இங்கே நிற்கிறது ஆபத்து. போயிடலாமா? டேய், பார்த்துட்டான்ப்பா. இப்போ ஐயோ, எல்லாம் ஓடுங்க 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 ஓடுங்க. ஐயோ, வந்துட்டான். சொல்லலை, வயிற்றுக்குள்ளே போயிட்டான் பையன். என்ன அது? அப்படியே எப்படி சொல்கிறது நான் எப்படி இதை சேர்த்துக்கிறேன்னு எனக்கு தெரில. ஏதோ வாழைப்பழத்தை அப்படியே பச்சையாக திங்கிற மாதிரி தின்ட்டான். வண்டி ஏறா. போடு, பாதி எழுத்து காணோம். சுடு. இந்த ராக்கெட் லான்ச்சர் தான் கைஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ரொம்பவே அதிகமாக டேமேஜ் கொடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பயங்கரமாக ஹெல்த்து குறைஞ்சிச்சு. இப்போ பாதி குறைஞ்சிச்சு. 2 புல்லட் சுட்டேன். இப்போ போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்கிராப் வச்சு ஹெல்த் ஏற்ற போகிறோம். இந்த ஸ்கிராப் கலெக்ட் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது பேர் என்னப்பா, எண்டிங்க்கு ஹெல்த் ஏற்றுறது கூட ஸ்கிராப் இல்லாமல் முட்டை ஸ்கிராப்பில் சுற்றிட்டு இருந்தேன். வரவெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்காக முடிக்கிறதுக்காக தேடி கண்டுபிடிச்சி முடிக்கிறேன். சூச்சு சார்லஸ் பார்த்தீங்களா, நம்ம ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால வர முடியல. ஏன்னா எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டேன். ஸ்பீடு மட்டும் 9 இருக்குது, 10 ஆகிறது வரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது சூச்சு சார்லஸ் ஹெல்த்தை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாரு. இப்போ நாம் இது பண்ணிகிட்ருக்குறோம். அந்த பேரை நான் பண்ணிட்டேன். இந்த வண்டி பேர் சரி, இந்த இது பேர் பாபா என்னமோ பாபு இல்லை, இந்த பேர் என்னமோ, அதை விட்டுருங்க. சரி, அதை விடுங்க. இப்போது அவசரத்தில் நான் என்னென்ன கன்னில் யூஸ் பண்ணிக்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கன்று டீரைலரு.
இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது பாபு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பாபு என்ன தான் பவர்னு பார்க்கலான்ட்டு யூஸ் பண்ணேன். பார்த்தா 10 கூட போகலைங்க. இப்படியே அசால்ட்டாக டக்குன்னு மின்னடத்துலேருந்தே வாங்குறான் பையன். அப்புறம் இந்த ஹெல்த்து பார்த்தா இந்நேரம் செத்துருப்பேன். இந்நேரம் கன்ஃபார்ம் செத்துருப்பேன். 2 ஸ்க்ராப் தான் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இது ராக்கெட் லான்ச்சரை வச்சு ஒரு அடி அடித்தேன். அதுக்கப்புறம் திரும்ப டெலிபோர்ட் ஆக போகிறான். ஆகிட்டான், அது வேறு விஷயம். திரும்ப இங்கேருந்தே வரான். அதுக்கப்புறம் சுட்டுட்டேன். திரும்ப ரீலோட் ஆகிறதுக்குள்ளே கிட்ட மாட்டேன். திரும்ப சுட்டேன். திரும்ப ரீலாடுறதுக்குள்ளே வந்துட்டான். திரும்ப சுட்டேன். திரும்பவும் கட்சின் இல்லை டெலிபோர்ட்டு தானா, சாரி. இப்போ கட்சின் வரும். சொல்ல இவங்க எப்படி சொல்கிறது, ரொம்பவே பவராக இருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெயின் ஹெல்த் 2 ஸ்க்ராப்புமே யூஸ் பண்ணிடுவேன். இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இது அந்த நெருப்பு கண்ணு தாங்க, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவனை தள்ளி போக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் தூரமாக போயிடுவான், அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பாபு வச்சு கொஞ்சம் அடிச்சுட்டு இருப்பேன். அடிக்கிற அடியில் பார்த்தா ஹெல்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. இதெல்லாம் பார்த்தாது ராக்கெட் லான்ச்சர் எடுத்தேன். ராக்கெட் லான்ச்சர் எடுத்ததாங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நல்ல விஷயம். ஹெல்த் ரொம்ப நல்லா போகுது. கன்ஃபார்ம் ராக்கெட் லான்ச்சர் பயிலுகடா. அவ்வளோதான், இப்போ முடிய போகுது. லாஸ்ட் ஒன் டைம். என் ட்ரெயினுக்கும் 0 தான் இருக்குது. எங்கடா அது இங்கே காணுங்க அதை. ட்ரெயின் முன்னாடி வா. கட்சின்னு வர ஆரம்பிச்சிச்சுங்க. அவ்வளோதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாரி, ஹெல்த்து காணாமல் போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சூத்தால சாவ போகுதுங்க. டொமில் வெடிக்குது. போட்டு தாக்கு. வெடிக்குது பாருங்க. ஐயோ லாஸ்ட்டு ஃபோன்லாம் வெடிச்சிரும் போல. என்ன அடி! பறக்குதுங்க, காற்றுலையா பறக்குது. சும்மா ஆகாசத்தை நான் பார்க்குறேன். இப்போ வந்து சொருவும் செத்துடுச்சு. என்ன ஒரு எண்டிங் பார்த்தீங்களா, பயங்கரமாக கொடுத்துருந்தானுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஆனால் முடிகிற வரைக்கும் செம்ம த்ரில்லு, செம்ம பயம். ஆனால் என்ன ஈஸியாக தான் இருந்துச்சு, அவ்வளோக்கா கஷ்டம்லாம் இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சீன் காமிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டை இருக்குது. சரி, ரெட் கலரில் என்னமோ ஒன்று இருக்குது. அது முட்டை தான், வேறு எதுவும் இல்லை. இங்கேருந்து பார்க்குறப்ப அது ரெட் கலர் டாட் மாதிரி இருந்துச்சு. கிட்ட போக போக தான் தெரியுது அது முட்டைன்ட்டு. சரி, ஒரு முட்டை தானே அப்படின்னு விடலான்ட்டு இருந்தேன். அப்படியே பார்த்துட்ருக்குறேன். லைட்டாக சைடில் திருப்பினதுமே தான் பார்க்குறேன். எப்படி சொல்கிறேன்னு தெரில. இஷ்டத்துக்கு முட்டைனா முட்டை, அந்த மாதிரி முட்டை, இவ்வளோ முட்டை. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? 2000 Part 3 வரப்போகுது. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மீண்டும் உங்களை மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு பொய் கணக்கா,